கையெழுத்து மாறினா தலையெழுத்து தானாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்கள் எல்லாருமே கிராஃபாலஜியை பற்றி தெரிஞ்சுதாங்க. கிராஃபாலஜி அப்படின்னா என்ன? ஹேண்ட் ரைட்டிங் அனாலிசிஸ். ஒருத்தருடைய ஹேண்ட் ரைட்டிங்கை வச்சு அவங்க என்ன மாதிரியான ஸ்டேட்டில் அந்த இதை எழுதியிருக்காங்க, என்ன மாதிரியான ஸ்டேட்டில் இருக்காங்க அப்படின்னு இந்த கிராஃபாலஜி உங்களுக்கு சொல்லித்தரும். இந்த அனாலிசிஸ் முக்கியமாக உங்களுடைய பர்சனாலிட்டி, உங்களுடைய பொட்டென்ஷியல், உங்களுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட், உங்களுடைய இமோஷன், உங்களுடைய கான்சியஸ், சப்கான்சியஸ், அன்கான்சியஸ், ஏன்னா எழுதும்போது எந்த ஸ்டேட்டில் நீங்கள் இருந்து எழுதுறீங்கன்னு கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும். முக்கியமாக உங்களுடைய கொக்னிட்டிவ் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு அதை தெளிவுபடுத்தும். அது மட்டும் இல்லை, இப்போ இந்த கிராஃபாலஜியை வேரியஸ் இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக சைக்காலஜிஸ்ட்டு கவுன்சிலிங்கில் யூஸ் பண்ணுறாங்க, கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க, எம்ப்ளாயீஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக ஸ்கூலில் இன்றைக்கி தெரிஞ்ச ஆசிரியர்கள் அதிக பேர் தங்களுடைய மாணவிகளை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமாக கிராஃபாலஜி ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த மாதம் 28, 29, 30, 31 கூகுள் மீட்டில் ஆன்லைனில் நடத்துகிறோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்கை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. களத்தில் சந்திப்போம். நன்றி.